1 கிலோவா 2 கிலோவா கிட்டத்தட்ட 2270 கிலோகிராம் எடை கொண்ட இந்த பங்கர் பஸ்டர்ஸ் இருக்குல்ல, இந்த வகையிலான வெடிப்பொருட்கள் இதை அமெரிக்கா தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு ஈரான் மேலே. எதுக்காக? இந்த அண்டர் கிரவுண்ட் வெப்பன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல ஈரானில், அதை அடித்து காலி பண்ணணுன்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அவங்க இது வரைக்கும் ஏன்பா இந்த பெனட்ரேட் பண்ணுற மியூனிஷன்ஸை பயன்படுத்துறது உண்மைதான், ஆனால் அது இந்த டைப்பு தான் அப்படின்ட்டு எங்கேயுமே அவங்க ரிவியல் பண்ணவே இல்லைங்க. ஆனால் இந்த பங்கர் பஸ்டர்ஸை மட்டும் நாங்கள் பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க, டைப்பை இதற்கு சொல்லாமே இருக்காங்க. எதுக்காக இந்த சீக்ரெட்டுன்றது கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட் பண்ணிச்சுனாக்கா பேரை சொல்லுவாங்க, ஃபெயிலியர் ஆகுதான் ஸ்ட்ரைக்கு பேரை சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆக்சுவலாக இந்த பங்கர் பஸ்டர்ஸில் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான 3 கீ வேரியன்ட்ஸை பற்றி இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஆக்சுவலாக இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா GBU-28 லார்ஜ் கைடட் பாம்ப். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா GBU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர், இது MOPன்னு சொல்லுவாங்க. அண்ட் மூணாவதாக GBU-72 அட்வான்ஸ்டு 5K பெனட்ரேட்டர்ஸ். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டைப் சொன்ன பார்த்தீங்கன்னா GBU-28. இது ஆக்சுவலாக கைடட் பாம் யூனிட்டுங்க. இதோட காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 1,40,00,000 ரூபாய். ஒன்றத்தோட காஸ்ட்டு சொல்கிறேன். அப்போ எவ்வளோ கொண்டு போகிறான்னா கணக்கு போட்டு பார்த்துங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 2 நாடுகளும் இந்த GBU-28 பயன்படுத்துது. அதாவது அமெரிக்காவோட தயாரிப்பாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கும் கொடுத்துருக்காங்க. இது இஸ்ரேல் இந்த பாமை திறம்பட பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்குது ஒரு முறையும். ஆக்சுவலாக இந்த GBU-28 இந்த தரத்திலான பாம் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பங்கர் பஸ்டர்ஸ் இது எப்படி செயல்படும், பேசிக்காகவே பங்கர் பஸ்டர்ஸ் எப்படி அதோட வேலையை காட்டும், இதை ஃபுல்லாக இந்த தொகுப்பில் தெளிவாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம்.